நம்ம வீட்டில் காலைல சாப்பாடு கருப்பு கவுனி கஞ்சி, மிளகு சீரகம் பெருங்காயம்லாம் போட்டு கருப்பு கவுனி கஞ்சி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது வந்து தொட்டுட்டு சாப்பிட லெமன் ஊறுகாய் போட்டிருக்கேன். இது வீட்டிலே போட்ட ஊறுகாய். இது வந்து சுண்டைக்காய் வத்தல், மோர் மிளகாய், மோரில் ஊற வச்சு சுண்டைக்காவும் வத்தல் போட்டது, மிளகாவும் அந்த மாதிரி சின்ன மிளகாயாக வாங்கி மோரில் வெந்தயம்லாம் போட்டு ஊற வச்சு அதுவும் வத்தல் போட்டது வீட்டிலே ரெடி பண்ணுது. ஊறுகாய் வந்து லெமனை கட் பண்ணி நல்லா ஒரு வாரமாக உப்பில் போட்டு ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் அதை தாளித்து கொட்டி ஒரு 4 நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக கெடாமல் இருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இப்போ தான் தாளித்து வச்சுருக்கேன். 2 நாள் வெயிலில் வச்சோடனே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா கலராக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சாய் ஹோம்மேட் ப்ராடக்டில் ஹெல்த்து மிக்ஸி சிறுதானிய சத்து மாவு, இதை வச்சு வந்து ஒரு ஸ்வீட்டாக காரமாக குழி பணியாரம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை கிடைச்சாலும் அதையும் போட்டு நம்ம குழி பணியாரமாக இன்றைக்கி ஊற்றி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து போண்டா மாதிரி செஞ்சுருக்கேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி குழி பணியாரம் செய்யலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் சக்கரை வெல்லம் வேணுனாலும் நம்ம நாட்டு சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம். அப்படி செஞ்சாலுமே சூப்பராக நல்லாயிருக்கும். இதை குழி பணியாரம் ஊற்றிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். குழி பணியாரம் ஊற்றிருக்கேன் பாருங்கள். குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப இட்லி மாவில் செய்கிற அளவுக்குலாம் சாப்பிட்டு இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டு கம்மியாக இருக்குது. மற்றபடி நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.